நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ ஃபஸ்ட்டு 1000 crore கலெக்ஷன் தமிழ் சினிமாவில் கோட் எடுக்குமா? அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதாவது இருக்கா உங்களுக்கு? லியோக்கு இருந்த ஹைப் வந்து கண்டிப்பாக கோட்டுக்கு கிடையாது. ஏன்னா லியோ வந்து பிகாஸ் அந்த காம்போ லைக் வந்துட்டு ஒரு விக்ரம்க்கு அப்புறம் அந்த காம்போ வந்து விஜய் சார் வச்சு எடுக்கும்போது அந்த எல்சியூ அந்த ஹோல் பில்டப் இருந்தனால அந்த படத்தோட ஹைப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்தாலுமே அதால வந்து அந்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 1000 crores அச்சீவ் பண்ண முடியல. ஸோ பேன் இண்டியன் ஃபிலிம் 1000 crores பற்றி நம்ம பேசாம வாட் வி கேன் திங்க் இந்த படம் வந்து நம்மளுக்கு சூப்பர் ஹிட் ஆகுமா? பிகாஸ் ஐ எம் மோர் கன்சர்ன் அபவுட் தமிழ்நாடு. ஓப்பனிங் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி பிக். நம்மளுக்கு மண்டேலேருந்து படம் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக போகுமா? ஸோ பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா படமா பாலிடிக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஷன் இருக்கு. சார் எவ்ரிபடி இஸ் நாட் ஒன்லி ஃபோக்கஸ்ட் அபவுட் மூவி. அவரோட அந்த லைனையும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு எதை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப அவங்க வந்து ஃபேனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டேன், எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, நான் திரும்ப ஒன்ஸ் மோர் பார்க்கணும், அந்த ஒரு ரிப்பீட் வேல்யூ இருந்தால் தான் அந்த 60,000 வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த 60,000 ஆடியன்ஸ் வந்துச்சுன்னா திஸ் வில் பிகம் இஸ் கரியர் பெஸ்ட் மூவி. இதில் கம்பேரிசன் வேண்டாம், பட் ஐ எம் பீங் வெரி ஓப்பன். ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இவங்க 3 பேர் இல்லைன்னா இதுக்கப்புறம் தியேட்டரில் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்னு தெரியாது. எந்த ஹீரோ, இந்த 3 ஹீரோவை தவிர வேற எந்த ஹீரோ படமா இருந்தாலுமே படம் ஃபிளாப் ஆச்சுன்னா நீங்க வந்து விதின் மேக்ஸிமம் 2 வீக்ஸ்குள்ள படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களோட நீங்க பிக்கெஸ்ட் ஃபிளாப்பா இருந்தாலே வந்து 2 வீக்ஸ்குள்ள தியேட்டர் விண்டோல நீங்க விட்டு வெளியே போயிருக்காது. இவங்க வந்து ஒரு ஜென்ரலா ஒரு 50 இயர்ஸ் ஏஜ் கிராஸ் ஆகும்போது அங்கிருந்து முளைப்பாங்க. லைக் அப்படிதானே நடந்திருக்கு. அது வந்து இன்னும் இங்க நடக்கல. லைக் ஹூ இஸ் த நெக்ஸ்ட் ஆஃப்டர் விஜய் அஜித் தெரியாது. அது ஒரு கொஸ்டின் அது இருக்கு. இப்போ நீங்க சிவகார்த்திகேயன் கேட்கும்போது சிவகார்த்திகேயன் சாருக்கு அந்த வயசு கிடையாது இல்ல. ஸோ அங்க இருந்து ஃபேன் பேஸ் ஸ்டார்ட் ஆகணும். தீனா வரும் போது அவருக்கு வந்து என்ன ஒரு மாஸ் இருந்துச்சு, அந்த ஏஜ் அந்த ஃபேன் பேஸை நீங்க கனெக்ட் பண்ணி தான் நீங்க பார்த்தா தான் ஃபியூச்சர்ல வந்து அவங்க வர முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார், அஜித் சார் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபிளாப்ஸ் கொடுத்துருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த ஏஜ்ல. ஸோ வந்து கோட் இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 week 6 days தான் இருக்குது. எப்படி உங்கள் சைடு அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்குது? ஸோ எப்பவுமே வந்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோன்னு வந்தவங்க தான் எங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்துட்டு, ப்ரெஷர் மீன்ஸ் லைக் டிக்கெட்ஸ் ரிக்வயர்மெண்ட் சொல்கிறேன், அது வந்து எங்ககிட்ட வரும். ஓகே. பட் யூஸ்வலாகவே நான் வந்துட்டு இந்த விஜய் சார் படத்துக்கு ஒரு 1 week முன்னாடி ஃபோன் எடுக்க மாட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் காமாக இருக்கிறேன். புக்கிங்ஸ் ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் டென்ஷன் மூமெண்ட்ஸ் தான். லைக் இந்த டிக்கெட் எல்லாருக்கும் இந்த FDFS டிக்கெட்ஸ் வேணும், கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு தடவை அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்லாம் ஒரு டைம் நடந்தது. மெர்சல் இங்கே போடல, தெரி போடல, வேற ஏதோ ஒரு தெரி போடல. லியோ வந்து ஜஸ்ட் ரிலீஸ்க்கு வந்துட்டு ஒரு அதுக்கு முந்தின ஈவினிங் தான் படமே போட்டோம். அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துறாதீங்க. இல்லை, அதை நான் பார்த்துட்டதுனால அந்த லியோவோட ஒரு அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் டேர்ம்ஸ் நெகோசியேஷன் இருந்ததுனால அதை பார்த்துட்டதுனால இப்போ வந்து நானும் வந்து ஓப்பனாக தான் இருக்கிறேன். லைக் வந்துட்டு லாஸ்ட் டே ஆனாலும் பரவாயில்ல, அது வீக்கெண்ட், பட் குட், தேர் இஸ் நோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இல்லை. வி ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் போட்டாச்சு படம். பட் ஒரு மைனஸ் ஃபியூ டேர்ம்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு புக்கிங்ஸ் வந்துட்டு வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இது வந்து லாஸ்ட் ஒரு 2 படம் தான் இன்னும் இருக்குது. விஜய் சார் அனௌன்ஸ்மெண்ட் படி லைக் பிஃபோர் பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து நான் வந்து ஒரு 2 படம் தான் நடிக்க போகிறேன். அதில் வந்து கோட் ஒரு முக்கியமான ஃபேர்வெல் படமாக பார்க்கப்படுது. ஸோ இது மேபி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் உள்ளே இருக்கிறதுனால பேன் இந்தியாவை ரிலீஸ் ஆகுது, ஹிந்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைட் வந்து ஒரு நிறைய ரிலீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. இந்த September 5 வந்து அலாட் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 1000 crore கலெக்ஷன் தமிழ் சினிமாவில் கோட் எடுக்குமா? அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதாவது இருக்கா உங்களுக்கு? லியோக்கு இருந்த ஹைப் வந்து கண்டிப்பாக கோட்டுக்கு கிடையாது. ஏன்னா லியோ வந்து பிகாஸ் அந்த காம்போ லைக் வந்துட்டு ஒரு விக்ரம்க்கு அப்புறம் அந்த காம்போ வந்து விஜய் சார் வச்சு எடுக்கும்போது அந்த எல்சியூ அந்த ஹோல் பில்டப் இருந்தனால அந்த படத்தோட ஹைப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்தாலுமே அதால வந்து அந்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 1000 crores அச்சீவ் பண்ண முடியல. அது முடியல மீன்ஸ் லைக் வந்து எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபில்மாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபில்ம் இருக்கான்றது நம்ம கண்டென்ட் வந்த பிறகு தான் தெரியும். லைக் நீங்கள் இப்போ அந்த கல்கி அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு பேன் இந்தியாவுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை வந்து அவங்க கொஞ்சம் அந்த படத்துல கண்டென்ட்டாவே வச்சிருக்காங்க. லைக் வந்து ஒரு மகாபாரதம் வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஒரு அதே மாதிரி இப்போ RRR பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடைசியில் அந்த ராமர் மாதிரி ஒரு சீன் விச் கனெக்ட்ஸ் டு ஆல் ஏரியாஸ். ஸோ இது வந்து ஆஸ் அ கண்டென்ட் வந்து இது வந்து ஜஸ்ட் இந்த இப்போ விஜய் சார் இருக்கிறதுனாலையோ இல்லை உள்ள ஒரு இப்போ நார்த் இந்தியன் ஸ்டார் இருக்கிறதுனால இது பேன் இண்டியன் ஃபில்ம் ஆகாது. கண்டென்ட் ரீதியாக வந்து ஸ்டோரி ரைட்டிங் வந்து அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அது வெங்கட் பிரபு சார் தான் தெரியும். ஸோ பட் எஸ் மார்க்கெட்டை வந்து ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணுறாங்க. லைக் வந்துட்டு ஹிந்தி தெலுங்கு பண்ணுறாங்க. அது வந்து இட்ஸ் குட் அட்டெம்ப்ட். ஸோ பேன் இண்டியன் ஃபிலிம் 1000 crores பற்றி நம்ம பேசாமல் வாட் வி கேன் திங்க் இந்த படம் வந்து நம்மளுக்கு சூப்பர் ஹிட் ஆகுமா? பிகாஸ் ஐ எம் மோர் கன்சர்ன் அபவுட் தமிழ்நாடு. பிகாஸ் எனக்கு நம்ம தேட்டருக்கு ஒரு 3 ஏரியாவில் தேட்டருக்கு நம்மளுக்கு ஓடுமானா விஜய் சார் படம்னாலே 100% அது வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்க போது ஒரு இது. பட் அதை தாண்டி ஒரு பெரிய ஹிட் வரணுன்றது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆசை. சூப்பர் சார். இல்லை உங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகும் சார்? இப்போ இன்னொரு 5 days 6 days இருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட் எப்போ எந்த டேட்டில் அப்ராக்சிமேட்லி கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு லைக் வெற்றியில ரிலீஸ் அப்படின்றது? பிஃபோர் 4 days ஆஃப் ரிலீஸ் வந்து நம்ம புக்கிங்ஸ்லாம் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து கோட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கரெக்டான லெவலில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு படத்தை வந்து ரொம்ப ஹைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த படம் வந்து 1 மீட்டர் கம்மியாக இருந்தாலும் உடனே வந்துட்டு படம் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து ப்ரமோஷன் ரீதியாகவும் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லரும் நான் பார்த்தபோது ரொம்ப மாஸ் ஆக்ஷனாகவும் இல்லாமல் இல்லை ரொம்ப ஃபேமிலியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்துட்டு விஜயோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த படத்தில் அந்த கில்லிலேருந்து ஒரு அந்த மொமெண்ட்டு இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபீமேல் லீட் கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஏதோ கொஞ்சம் கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் அ பேலன்ஸ் ஃபில்மே வந்து இந்த படத்தை வந்து பெரிய லெவல் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒன்லி ஜஸ்ட் மாஸ் ஆக்ஷன் மூவினா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும், ஓல்ட் பீப்புள் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. இதே வந்து ஒரு ஜாலியான ஒரு படம், அதில் ஒரு ஆக்ஷன் லைக் வந்து இப்போ மாநாடே பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸான படம். பட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி. பட் இது விஜய் சார் படம்னால கொஞ்சம் கமர்ஷியல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வேல்யூ நல்லாயிருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க. ஃபேன்ஸ்லாம் எப்பவுமே வந்து அந்த ஒரு வாரம் தான். அதை தாண்டி படம் ஓட்டணும்னா வந்து அந்த எல்லா சைடு மக்களும் வரணும். இதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஹவ் த ட்ரெய்லர் இஸ். ட்ரெய்லர் மாதிரியே படம் இருந்தால் ஐ திங்க் த மூவி வில் பி a வெரி பிக் ஹிட். சூப்பர் சார். நீங்கள் சொன்ன மாதிரி லைக் அவங்க வந்து டீமே ரொம்ப அழகாக அண்டர் பிளே பண்ணிருக்காங்க. வெங்கட் பிரபு சாருமே இது மாதிரி அவர் சைலண்டாக இருந்து பார்த்ததே கிடையாது. பட் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து வைபவ் சொல்லியிருக்காரு, விஜய் சார் கூப்பிட்டு வந்து வெங்கட் பிரபு பற்றி சொன்னாராம். உனக்கு அவர் வந்து எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் உங்களுக்கே தெரியாது ஒன்று சொல்கிறேன், இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்டாக உட்காந்துருக்காரு பாரு, அதான் அந்த படத்தோட ஸ்ட்ராட்டஜி பிளான் அவர் அண்டர் பிளே பண்ணுறாருன்னு. ஸோ அது வந்து மேபி ஏதாவது இந்த ஹைப்லையோ இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து க்ரௌட் புல் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா? இல்லை ஆஸ் இட் இஸ் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்துட்டு அது வந்து எங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு 5 டிக்கெட் கேட்டீங்க, கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் எதை பற்றி யோசிக்கிறேன்னா நான் அந்த 4 நாள் கூட யோசிக்கல. மண்டேலேருந்து நம்மளுக்கு வந்து படம் வந்து லாங் ரன் இருக்கணும்னா படமோட கண்டென்ட் நல்லா இருக்கணும். ஓப்பனிங்கை பற்றி நம்ம டவுட் பண்ணுறது, இன்னமும் விஜய் சாரோட ஓப்பனிங்கை நீங்கள் டவுட் பண்ணுறது ஒரு கேள்வியே இருக்கக்கூடாது. லைக் வந்து ஓப்பனிங் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி பிக். நம்மளுக்கு மண்டேலேருந்து படம் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக போகுமா? நம்மளுக்கு என்ன ஒரு 3 weeks சாலிடாக, 2 weeks வந்து அந்த சாலிடாக போனோம். 3rd weekலேருந்து அப்படியே ஒரு கிராஜுவல் நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்துட்டு. ஏன்னா பெரிய படம் வந்து அவங்களும் பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கும். அதனால வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேயும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். தியேட்டர்ஸும் வந்து பெரிய வேலை கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் ரன் நடக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அகெயின் இந்த ஒரு சினாரியோ இந்த ஒரு படத்துக்கு மட்டும் நடந்திருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி அனௌன்ஸ் பண்ணி இந்த படம் நடக்கிறதுனால பொலிட்டிக்கல் சைட்லயும் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல. லைக் வந்து இப்போ ஒரு மாநாடு நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு கொடி வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா படமா பாலிடிக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஷன் இருக்கு. சார் எவ்ரிபடி இஸ் நாட் ஒன்லி ஃபோக்கஸ்ட் அபவுட் மூவி. அவரோட அந்த லைனையும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு எதை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் அதுக்கும்
இந்த படத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்க போறதுல ப்ரொவைடட் த கண்டென்ட் இஸ் வெரி குட். ஸோ வெற்றி தேட்டர்ல லைக் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ விஜய் சாருடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்த படம், ஹையஸ்ட் ஃபுட் ஃபால்ஸ் வந்த படம்னா என்ன படம் சார் சொல்லுங்க? ஹையஸ்ட் ஃபுட்பால் வந்து அது பழைய இது காதலுக்கு மரியாதை அதுதான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப மக்களும் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பாக்குறது இல்லை. ஏன்னா இப்ப எல்லாம் ஓடிடி இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வச்சு சொல்லுங்க ப்ரோ. லைக் இப்போ என்ன ரீசெண்டா இப்போ வரைக்கும் லியோ நல்ல கலெக்ஷன் தான். லைக் நான் இப்போ டக்குன்னு வரல, பட் நிறைய படங்கள் நான் விஜய் சார் நல்லா ஓடி இருக்குல்ல. மாஸ்டரா இருக்கட்டும், லைக் அவரோட டாப் 10 அனௌன்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ வந்துட்டு நிறைய நல்ல படம் ஓடி இருக்கு. எனக்கு என்னன்னா அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் வைஸ் வந்து உங்களுக்கு லைக் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படம் போட போறோம். ஸோ டுவர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேர்வெல் படம் இவ்வளோ நாள் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ ஃபுட் ஃபால்ஸ் இருக்குன்றது உங்களோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? நம்ம தியேட்டர்ல விஜய் சார் படம்னாலே வந்துட்டு ஒரு இந்த 40,000 ஆடியன்ஸ் வெற்றி தியேட்டர்னு மட்டும் சொல்றேன். ஒரு 40,000 ஆடியன்ஸ் வந்து ஒரு ஈஸிலி அச்சீவபிள் டார்கெட். அதாவது கூட வேற சேர்ந்து ஒரு படம் வராத போது, ஏன்னா வந்துட்டு இப்ப 2 மெயின் படம் வரும்போது நம்மளுக்கு இந்த துணிவு வாரிசு மாதிரி இருந்தா ஸ்கிரீன்ஸ் ஸ்பிளிட் ஆயிடும். இங்க அது கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீ ரன் இருக்கிறதுனால ஈஸி 40,000 டிக்கெட்ஸ் அச்சீவ் ஆகிடும். பட் அவரோட மைல் ஸ்டோனை அவர் பிரேக் பண்ணோன்னா 60,000 டிக்கெட். ஸோ அந்த 40 ஈஸி அச்சீவ் ஆகிடும். அந்த 40லேருந்து மீதி 20,000 எப்படி ஆகும்னா, ஒன்லி அந்த படத்தை வந்து நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஃபேன்ஸை விட்டுருங்க. ஃபேன்ஸ்லாம் எப்படி நம்ம புக் பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமையில ஒரு நாள் ஒரு படம், அதே படம் திரும்ப 5 ஷோ புக் பண்ணணும். அவங்கள பற்றி நான் பேசலை. ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப அவங்க வந்து ஃபேனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டேன், எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, நான் திரும்ப ஒன்ஸ் மோர் பார்க்கணும், அந்த ஒரு ரிப்பீட் வேல்யூ இருந்தால் தான் அந்த 60,000 வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த 60,000 ஆடியன்ஸ் வந்துச்சுன்னா this will become his career best movie. ஸோ இன்னொரு பக்கம் வந்து மாஸ்டர் இந்த கோவிட் டைமில் 50-50 தேட்டர் ஆக்குமென்சின்ற ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. உண்மையாக வந்து விஜய் சார் வந்து அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். லைக் வந்து அப்போ இருந்து பேசி எனக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து கரெக்டாக சொல்ல தெரியல. இப்போ கரெக்டான ஒரு அமௌண்ட்டில் வந்து கொடுத்தாங்க எல்லா தேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும். அந்த படம் அந்த டைமில் கொடுக்கப்பட்டு அது பிஸ்னஸ் ஆகி ரிலீஸ் ஆச்சு. நிறைய கலெக்ஷன்ஸும் வந்துச்சு. தேட்டருக்கு திரும்ப மக்களை வந்து வர வச்ச படம் அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எவ்வளோ எப்போதுமே ஒரு கனெக்டடாக இருக்கும்ல, ஒரு பாண்ட் இருக்கும்ல. லைக் பிஃபோர் மாஸ்டர் அண்ட் ஆஃப்டர் மாஸ்டர் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன். மேபி நம்ம அந்த கோவிட் டைம்ல வந்து ஒரு 6 months இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் ஒரு 1 year மேபி நிறைய க்ரௌட்ஸ் வரல. பட் அந்த மாஸ்டர் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் திரும்ப அந்த 50 இருக்கிறப்பையும் நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 100% ஆக்குபென்சி வந்ததுக்கப்புறம் சரி தேட்டருக்கு நம்ம எல்லாரும் போகலான்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ அந்த மாஸ்டர் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பீக்காக அதை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு ஹவு கனெக்டட் யூ ஆர் டு தட் ஃபிலிம் லைக் விஜய் சார் மேலே? மாஸ்டர் எப்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷல் மெமரி தான். ஏன்னா வந்துட்டு தியேட்டர் இண்டஸ்ட்ரி வந்து இதுக்கப்புறமா இருக்குமா இல்லாதவே ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ மாஸ்டர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் ஃபார் ஆல் தியேட்டர் ஓனர்ஸ். அதாவது ஸ்டார்ஸ் லைக் விஜய் சார் இருக்கிற வரைக்கும் தியேட்டர் இண்டஸ்ட்ரி அழியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதுவே ஒரு சேட் விஷயம் தான். இவர் 2 படம் தான் நடிக்க போறாரு. அதனால வந்துட்டு ஸோ இந்த மாதிரி இவர் இப்போ ஆக்டர்ஸே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரஜினி சார், கமல் சார் ஒன்று எத்தனை படம் நடிக்க போறாங்க நம்மளுக்கு தெரியல. விஜய் சார் 2 மூவிஸ்க்கு அப்புறம் வந்து நடிக்க போறதுலன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இப்படி இருக்கும்போது ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதான் லைக் வந்து மாஸ்டர்லோட கனெக்ட் பார்த்தா மாஸ்டர்ல நம்ம வந்துட்டு இவர் இருக்கிற வரைக்கும் தியேட்டர் இருக்குன்னு சொன்ன பாயிண்ட், இப்போ இவங்க இல்லைன்னா இப்போ தியேட்டர் இருக்குமா இல்லையானே நமக்கு தெரியாது. ஸோ பார்க்கலாம். ஏதாச்சும் இவர் பாலிடிக்ஸ் என்டர் ஆகிட்டு கூட வந்துட்டு நடிச்சிருக்காங்க நிறைய பேர். ஸோ ப்ராபப்ளி இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு படம் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஓகே, நானே இந்த கேள்வி கேட்டு ஹார்ட் பிரேக்கிங் பதில்கள் உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். அவர் இல்லைன்றது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இன்னும் 2 படம் தான். அதோட லைக் அது ஒன்று இருக்கும்ல சார். ஏன்னா நீங்கள் ஒரு பிளான்ஸ் இருக்கும் எப்பவுமே ஆஸ் அ பிஸ்னஸாக உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். மேபி ரஜினி சார் இன்னும் இவ்வளோ படம் பண்ணுறாரு, ஒரு க்ரௌட் புல்லிங் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற எஸ்கே வரைக்குமே சொல்லலாம். இப்போ இன்னைக்கு வந்து ரேண்டமாக சொல்கிறேன், நான் வந்து எந்த இதுவும் கம்பேரிசனும் பண்ணல. பட் இப்போ விஜய் சார் இருக்காரு இப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு பிளான்ஸ் இருக்கும். இப்போ அடுத்த ஒரு 5 yearsக்கு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா இதுக்கேற்ற ஒரு பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். இதுல கம்பேரிசன் வேண்டாம். பட் ஐ எம் பீயிங் வெரி ஓப்பன். ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் இவங்க 3 பேர் இல்லைன்னா இதுக்கப்புறம் தியேட்டர் இல்லை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்னு தெரியாது. இல்ல அதுதான் அந்த பாயிண்ட்க்கு தான் வந்தேன். மேபி இதுல ஒருத்தர் இப்போ அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 3 பேர் இவங்க இல்லைன்னா இதுக்கப்புறம் தியேட்டர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்னா பிகாஸ் மொத்தவங்க எல்லா ஹீரோஸுமே நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா இவங்க 3 பேருக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு புல்லிங் பவர் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு தட்ஸ் எ ஜென்யூன் திங் தான். மொத்தவங்க படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ஹிட் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பரா போகுது. படம் ஃபிளாப் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 4-5 daysலேயே வந்து படம் விழுந்துருது. தட் இஸ் எந்த ஹீரோ இந்த 3 ஹீரோவை தவிர வேற எந்த ஹீரோ படமா இருந்தாலுமே
படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா நீங்க வந்து விதின் மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ள படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களோட நீங்க பிக்கெஸ்ட் ஃப்ளாப்பா இருந்தாலே வந்து 2 வீக்ஸ்க்குள்ள தியேட்டர் விண்டோல நீங்க விட்டு வெளியே போயிருக்காது. நீங்க புரட்டி பார்த்துருக்கலாம். நீங்க வந்து வெற்றி தியேட்டரோட இப்ப நான் இதை சொன்னதுக்காக நீங்க இந்த வீடியோ போடுவீங்க, போட்ட உடனே வந்துட்டு ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டு இதோட ப்ரூஃப்லாம் எடுத்து போடுவாங்க. அதனால நான் சொல்றேன், இல்ல அதுக்கு தனியா ஒரு கேங் இருக்காங்க. ஸோ வந்து இவங்க 3 பேரோட படம் 2 வாரத்துல தியேட்டர் விண்டோ விட்டு வெளியே போயிருக்கா. தட் இஸ் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நான் சொல்றேன். நான் ஓகே போனது கிடையாது. ஸோ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து லைக் நம்மள ஆஸ் 90s கிட்ட தியேட்டர்ல படம் பார்த்து வளர்ந்த ஆட்கள் தான். ஸோ நீங்க டக்குன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே உண்மையாக எமோஷனல் ஆயிடுச்சு. என்னன்னா ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் இவங்க இல்லைன்னா நான் தியேட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு சென்னையோட ஒன் ஆஃப் த மெயின் ஒரு லைக் தியேட்டர் வச்சுருக்கு நீங்க சொல்றீங்கன்றப்போ ஓகே இவங்க 3 பேரும் இப்போ ஒருத்தர் அஃபிஷியலா சொல்லிட்டாரு. ஏகே அவரும் இன்னொரு பக்கம் வந்து அவருடைய பர்சனல் லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு. தலைவர் மட்டும் தான் இன்னும் ஸ்ட்ராங்கா பயங்கரமா இருக்கு. அவரும் இல்லைன்னா நீங்க சொன்ன பதில் யோசிச்சு பாக்குறேன். இப்போ தியேட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஏன்னா வந்து இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னா உங்களோட ஹீரோஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மேடா இருக்கிற ஹீரோஸ் நான் சொல்றேன். இந்த ஹீரோக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், மேல இருந்து குதிப்பேன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு ஃபேன்ஸ் வந்து தெலுங்குல எக்கச்சக்கமா இருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்மளோட லெகசி ஒன்று இருக்குல்ல, ஒரு 2 ஹீரோ, இந்த எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், இந்த மாதிரி ஒரு லெகசி இருக்குல்ல. இதுக்கு அடுத்து 2 பேர் வந்துட்டு எப்படின்னா இவங்களோட அந்த எக்ஸிட், இவங்க வந்து ஒரு ஜென்ரலா ஒரு 50 இயர்ஸ் ஏஜ் கிராஸ் ஆகும்போது அங்கிருந்து முளைப்பாங்க. லைக் அப்படிதானே நடந்திருக்கு. அது வந்து இன்னும் இங்க நடக்கல. லைக் ஹூ இஸ் த நெக்ஸ்ட் ஆஃப்டர் விஜய், அஜித் தெரியாது. அது ஒரு கொஸ்டின் அது இருக்கு. அது நடக்குமா நடக்காதா அதெல்லாம் தெரியல. ஏன்னா மொத்தவங்க வந்து இப்போ ரஜினி சார் வந்துட்டு ஒரு அவரோட பாபா வரும்போதே இங்க வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் வந்துட்டாங்க, விஜய், அஜித் வந்துட்டாங்க. பட் இங்க அது நடக்கல. ஸோ அதனால வந்துட்டு இப்போ இவங்க 2 பேரும் தான் ஒண்ணு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தது யாருன்னு நமக்கு தெரியல. ஸோ இவங்களுக்கு அப்புறம் அந்த 2 பேருன்றவங்க வரலன்னா இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ஆயிடும்னா மோர் கண்டென்ட் ஓரியன்டா போயிடுமே தவிர ஹீரோ ஸ்டார் வேல்யூக்கு இல்லாம போயிடும். அப்போ வந்து இட் வில் பிகம் மோர் லைக் மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி. படம் நல்லா இருந்தா ஓடும், படம் நல்லாலாம் ஓடாது. ஹீரோக்காக பரவாயில்ல, படம் நல்லா இருக்கோ இல்லையோ, நாங்க எங்க தலைவரை பார்க்க படம் வருவோம்னு சொல்லிட்டு அந்த க்ரௌடு வர மாட்டாங்க. இது இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப சென்சிபிளா சொன்னீங்க. மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி நம்ம கண்டென்ட் ஓரியன்டா வந்து பார்ப்போம், நல்லா இருந்தா வந்து என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஸ்டார் வேல்யூக்காக ஃபாலோ பண்ணி என் நம்பர்ஸா தியேட்டருக்கு போனது ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. மேபி இப்ப டக்குன்னு அடுத்த ஜெனரேஷன்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க பிரதர் அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ கவின் வந்து ஒரு கவின் நல்ல ஹீரோ. பட் ஆனா அவரால் வந்துட்டு ஃபியூச்சர்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னா எனக்கு ஒன்றும் தெரியல. அதே மாதிரி இமர்ஜிங்ல ஹரிஷ் கல்யாண் வாஸ் குட். பட் அவரோட ட்ராக் அதுக்கு டவுன் ஆயிடுச்சு. லைக் சொல்றேன், அது வந்து அமையணும் உங்களுக்கு. அப்படியே அந்த கிராஜுவலா ஏறி மேல வந்து சஸ்டெயின் பண்ணி காம்படிஷன்ல இருந்து எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கணும். அந்த ஒரு ஹீரோ வந்துட்டு எல்லா ஜானர்லயும் ஃபிட் ஆனா கூட கடைசியில அந்த மாஸ்ன்ற ஒரு இடத்துல வந்து நிக்கணும். ஓகே, சோ அதுதான் மெயின். இல்ல அதுதான் மெயின். நீங்க ஒரு காமெடி ஜானர்ல நான் ஃபிட் ஆனாலும் கடைசியில அந்த மாஸ் இங்க வந்துட்டு பீப்புள் லுக் அட் ஹீரோஸ் ஆஸ் அ லார்ஜர் தென் லைஃப். அவரால் என்ன வேணா பண்ண முடியும், நம்ம முடியாததை அவரால் பண்ண முடியும். பிலீவபிளோ இல்லையோ அப்படிதானே வந்து இப்ப ரஜினி சாரோட கரியரே இருந்திருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து அவர் பறந்து அடிப்பாரு, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ண. இப்ப மேபி கிண்டல் பண்ணலாம், பட் அப்ப வந்துட்டு அதெல்லாம் கைத்தட்டி பார்த்த கிரௌட்ஸ் தான். நானும் போய் அது என்ன வேணா பண்ணுவோம். ஆமா, ஓகேங்களா. அத மாதிரி பார்த்து அதே மாதிரிதான் இவங்களும் ஒரு விஜய் சாரோட காயின் ஃபைட்டா இருக்கட்டும். இப்ப அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் வருதா. இப்ப அந்த விஜய் சார் காயின் ஃபைட் பண்ணாம வேற எத்தனை ஹீரோ பண்ணி அந்த கூஸ் பம்ப்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அதுதான் அங்கதான் நிக்குது. எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் லைக் லார்ஜர் தென் லைஃப் சூப்பர் ஹீரோ யாரு நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல வர ஒரு ஹீரோ வந்துட்டு இப்ப நம்ம இருக்கிற நியூ ஹீரோஸை யாரா நீங்க அப்படி பாப்பீங்க? ஒன்னும் பார்க்க முடியல. ஸோ அதனால ஓகே சூப்பர். இப்போ நீங்க சொன்ன பதில் படியே இப்போ ரஜினி சார் இருந்தாரு, நம்ம பண்ணாரு, ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாரு. நீங்க சொன்ன மாதிரி அடுத்து விஜய் சார் இந்த ஒரு விஷயம் பண்ணாரு. அடுத்து அந்த கொஸ்டின் மார்க் தான் ரொம்ப பயமா இருக்கு, ஒரு கஷ்டமா இருக்கு நீங்க சொன்னபடி. பட் ஆல்மோஸ்ட் வந்து அதுல வந்து சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் மினிமம் கேரண்டி பாஸ் ஆன ஒரு ஹீரோவா இருக்காருன்ற மாதிரி வெளியில ஒரு பிம்பம் இருக்கு. லைக் நீங்க சொன்னீங்கன்னா இட் வில் பி லைக் மோர். இல்ல, சிவகார்த்திகேயன் வந்துட்டு வெரி குட், லைக் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அவர் அந்த ஸ்டேச்சருக்கு வரணும்ல. And also like Sivakarthikeyan is almost in the same era of Vijay sir's era. Okay. நான் சொல்றது வந்துட்டு
இப்பதான் வந்து அவங்க இப்ப விஜய் சார் வந்து எக்ஸிட் ஆகிற டைம் இன்னும் 2 இயர் மூவிஸ்ல அவர் எக்ஸிட் பண்றாருன்னா இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு யங்ஸ்டர் வந்திருக்கணும் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா ஒரு 25 இயர் டு 30 இயர்ஸ் ஓல்டுக்குள்ள ஒரு ஹீரோ வந்திருக்கணும். ஸோ அப்பதான் அந்த லோ ஜென் வந்து கனெக்ட் பண்ணும். அவங்க கனெக்ட் பண்ணணும்ல. அவங்க வந்து எப்படின்னா இப்ப நம்ம எப்படின்னா இப்போ விஜய் சாரோட ஃபேன் பேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும், அவர் காதலுக்கு மரியாதை பண்ணும் போதோ, பூவே உனக்காக பண்ணும் போதோ, இல்ல லவ் டுடே பண்ணும் போதோ கனெக்ட் ஆயிருப்பாங்க. அப்ப விஜய் சாரோட வயசு என்ன? இப்போ நீங்க சிவகார்த்திகேயன் கேட்கும்போது சிவகார்த்திகேயன் சாருக்கு அந்த வயசு கிடையாது இல்ல. சோ அங்க இருந்து ஃபேன் பேஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அந்த ரூட்டடா நிறைய பேர் அங்க வரணும். இப்ப வந்து அஜித் சர்மன் இப்ப காதல் மன்னன் அங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து தீனாலாம் வரும்போது அவரோட ஏஜ் என்ன? தீனா வரும்போது அவருக்கு வந்து என்ன ஒரு மாஸ் இருந்துச்சு. அந்த ஏஜ் அந்த ஃபேன் பேஸை நீங்க கனெக்ட் பண்ணி தான் நீங்க பார்த்தா தான் ஃபியூச்சர்ல வந்து அவங்க வர முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் அஜித் சார் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபிளாப்ஸ் கொடுத்துருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த ஏஜ்ல. ஆமா, அது நடக்கும். தட்ஸ் a sensible answer brother actually. ஏன்னா வந்து நீங்க வந்து ப்ராப்பரா லைக் ரிலீசஸ்லாம் தாண்டி ஒரு ஹீரோ எமர்ஜிங்கா தமிழ் சினிமால என்ன ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுன்றத பயங்கரமா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ ரிகார்டிங் கோட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்ததுனால ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லைக் லியோவா இருக்கட்டும், லியோ ஓகே நீங்க சொல்லிட்டீங்க நல்லா போச்சு எல்லாமே. பீஸ்டுக்கு நிறைய கான்ட்ரவர்சியல் இருந்துச்சு, நிறைய மிக்சட் ரிவ்யூஸ், நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் மோஸ்ட்லி இருந்தது. பட் நீங்க சொன்ன கான்செப்ட் படி அது அந்த மாதிரி இருந்தாலுமே தியேட்டர் விட்டு போகல, அது இருந்துச்சு, சஸ்டெயின் ஆச்சு, அது பிரேக் ஈவன் ஆச்சு, நிறைய கலெக்ஷனும் ஆச்சுன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் அகைன் தியேட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட படம் எதுவுமே வந்து ரீசெண்டா வந்து நஷ்டம் அடைஞ்சது, லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் வந்து முடிஞ்சிருக்கு. பட் எந்த அளவுக்கு அது ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். லைக் வந்துட்டு பீஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தாலுமே இட் வாஸ் அ ப்ராஃபிட் மேக்கிங் மூவி. ஓகே, இப்போ இமேஜின் பீஸ்ட் கூட கேஜிஎஃப்னு ஒரு படம் வரவே இல்லைன்னா பீஸ்ட் ஒன்றும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து மோர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அது கேஜிஎஃப்பும் வந்து வந்ததுனால கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேரிங்னால வந்து அதோட ஓவரால் டர்ன் ஓவர் குறைஞ்சிருக்குமே தவிர பட் பீஸ்ட் இஸ் அ ப்ராஃபிட் மேக்கிங் மூவி தான். லைக் எல்லா படமே ஈவன் வாரிசு வாஸ் குட். லைக் எந்த படமே ஐ டோன்ட் ரிமெம்பர். மேபி நீங்க பேக் ட்ராக் பண்ணீங்கன்னா மேபி வந்து புலி தான் எனக்கு ஞாபகம் வருது. லைக் புலி தான் வந்து ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம். நம்ம புலியில இருந்து நீங்க இந்த ஜேர்னியை பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து ஐயோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இல்ல, டிசப்பாயிண்ட் ஆயிருக்கலாம். லைக் வந்து ஒரு படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து இது ஓடும்னு நினைச்சு எதிர்பார்த்த லெவலுக்கு ஓடி இருக்காது. இன்ஃபேக்ட் வந்துட்டு பைரவாவே பாத்தீங்கன்னா அதோட ரிவ்யூஸ்க்கு அந்த படம் ஆக்சுவலி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ தேர் இஸ் நோ லாஸ். பட் விஜய் ஃபேன்ஸ்க்கு நிறைய இன்ட்ராக்ட்லாம் பண்ணுவேன். அவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு இப்போ எப்படி இவரோட படத்துல வந்து பெஸ்ட் மூவின்னு சொன்னா ஒரு துப்பாக்கியோ இல்ல வந்துட்டு கத்தியோ சொல்லுவாங்க. தட் இஸ் அவரோட படத்திலே வந்து பயங்கரமான படம், இன்னைக்கும் வந்து திரும்ப போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அல்டிமேட் மூவி வந்து ஒன்றும் அமையலன்றது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. தட் இஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா ஓடுச்சு. அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு படம், அதாவது அவர் கரியர்ல அப்படி ஒரு படம் வரணும்னு நினைக்கிறாங்க. அது கோட்டா இருக்க வாய்ப்பு இருக்கான்றதுதான் இப்போ நம்மளோட கொஸ்டின் மார்க். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அவரோட லைஃப் டைம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பீட் பண்ணிடும் இந்த படம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீங்க நிறைய மீம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர் விக்ரம் வந்து படத்தோட ரிவ்யூ வந்து இன்ஷார்ட் ஒரு மீம்ல கொண்டு வந்துடுறாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த வெற்றி தியேட்டர் லோகோ இருக்கும்ல, வெற்றி இல்ல தோல்வின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோட்டுக்கு வந்து நாங்க வெற்றின்றதை இப்பவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நிறைய பேரு. பட் நீங்களும் அதுதான் எதிர்பார்க்குறீங்களா? எப்படி வந்தா நல்லது, எல்லாருக்குமே எவ்ரிபடி இஸ் ஹாப்பி அபவுட் இட். ஒரு படம் வருதுன்னா அது வந்து சக்சஸா இருந்தா எல்லாம் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி. வந்தால் எங்களுக்கும் வந்துட்டு ஒரு இந்த வருஷத்தோட அந்த பிக்கெஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்ல இதுதான் ரொம்ப பெரிய படம் எனக்கு இந்த வருஷத்துலேயே பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்துட்டு ஹிட்டாக அண்ட் இட்ஸ் அ லாங் விண்டோ. நீங்கள் இதுக்கப்புறம் வேட்டையன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் வேற எந்த படமும் பெரிய படம் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல, இல்லை பண்ண மாட்டாங்க. லைக் வந்து இந்த 2 தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேப். ஸோ படம் ஹிட் ஆச்சுன்னா எல்லா சென்டருமே நல்லா ஓடினா குட் தானே. ஓகே, ஸோ அதுவும் இப்போ லைக் வேட்டையனும் இப்போ திடீர்னு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கங்கோ இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு. பட் இப்போ வேட்டையன் தான் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இப்போ கோட்டுக்கு ஒரு ரிலீஸ் இருக்குல்ல, September 5 எந்த படமும் இல்லை, ஃபுல்லாக மேஜர் ரிலீஸ் ஆகிற மாதிரி வேட்டையனும் அதே மாதிரி நவம்பரில் எனார்மஸாக ரிலீஸ்க்கான பிளான்ஸ் இருக்கா பிரதர்?
அது எல்லாமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். வேட்டைன்னு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் கங்குவா வந்து ஒன்றும் அஃபிஷியலாக பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஒரு ரிலீஸ் டேட்டு. பட் திரும்ப அதை போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு அவங்களும் சொல்லலை. ஸோ தெரியல. மேபி ஏன்னா ரஜினி சாரோட படம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா லைக் ஸ்டுடியோ கிரீன் தரப்புலேருந்துமே வந்து நம்ம அவர் கூட எதுவுமே இல்லை, போட்டி இல்லை, நம்ம வந்து அவர் வர்றாருன்னா அவர் தான், நம்ம அழகாக வழி விட்டு நவுந்து போயிடுவோன்ற மாதிரி அவருக்கான ஒரு எண்ணம் இருக்கிறதாவும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஒரு பக்கம் சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து லைக் ஸ்டுடியோ கிரீன் அட்டாக் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் லாயலாக இருக்கின்ற பேரில் கொஞ்சம் திட்டிகிட்டு இருந்தாங்க, மீம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை சூப்பர் ஸ்டார் மேலே. அவர் படம் வருது, வந்தால் நம்ம லைட்டாக கொஞ்சம் தள்ளி போயிடுவோம், அது வந்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம ரிலீஸ் பண்ணுறான்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஏன்னா கங்குவோட உழைப்பு வந்து பயங்கர அதிகம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜஸ் 3D ஒரு பயங்கரமான ஒரு பேன் இந்தியா படமா நம்ம அஃபிஷியலாக நினைச்ச மாதிரி தமிழ் சினிமாலேருந்து ஒரு ப்ராடக்ட் வருது. அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி ரிலீஸ்ல? பட் ஆக்சுவலி நான் அந்த ரீசெண்டாக சூர்யா சார் பர்த்டே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், லைக் கங்குவா ஆக்சுவலி டிசர்வ்ஸ் அ சோலோ ரிலீஸ். பிகாஸ் ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் உள்ள போட்டிருக்காங்க. பீயிங் எ பேன் இண்டியன் ஃபிலிம்னால சோலோ ரிலீஸாக வந்து ப்ளஸ் 3Dயும் இருக்கு. வந்தால் வந்து அதோட ரீச் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் கண்டென்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அது பேன் இண்டியன் ஃபில்மாக வந்து ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் பிஸ்னஸ் வைஸ் வந்துட்டு தே ஒன்லி ஹாவ் டு டேக் அ கால் வெதர் வந்துட்டு அவங்க வேட்டையன் கூட வரதா இல்லை வேற டேட் போகிறதா சொல்லிட்டு அதை வந்து அவங்க தான். பிகாஸ் அவங்க படத்தில் என்ன உள்ளே போயிருக்கு, பட்ஜெட், அது ரிகவர் ஆகுது எல்லாமே பார்க்கணும்ல. ஒரு பிஸ்னஸ்னால் இது சும்மா இல்லைல்ல, இது வந்து பெரிய பட்ஜெட் படம். ஸோ வந்து என்ன டேட் வந்தால் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணணும். சார் இப்போ ஆக்சுவலாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இதுக்கு நடுவில் வந்து ஒரு நியூஸ் மாதிரி வந்திருக்கு. ஒருத்தர் மனு கொடுத்துருக்காரு, இது லைக் அவர் பேர் தேவராஜன் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அவர் என்னன்னா வந்து அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது கோட்டுக்கு. இன்னொரு பக்கம் வந்து 7 காட்சிகளுக்குலாம் அனுமதி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 7 காட்சிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அது பார்த்தீங்களா அந்த மீம், அந்த நியூஸ்? பார்த்தேன். படமே 3 hours 3 நிமிஷம். நான் எப்படி 5வது ஷோப்பா போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 4 ஷோ தான் போட முடியும், கஷ்டம் தான். ஸோ 7 காட்சி எனக்கு தெரியல, அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல. We are planning 5 shows, பட் அதுவே வந்துட்டு பிகாஸ் 3 hours எங்களுக்கு வந்து பார்க்கிங் அண்ட் அதர் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஷோ டு ஷோ வந்து நாங்கள் 4 hours வைக்கணும். இட் டசன்ட் டைம் படி ஒர்க் அவுட் ஆகாது. பார்ப்போம். அதெல்லாம் வந்துட்டு எல்லா தியேட்டரும் எப்படி பண்ணதோ அதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டு போவோம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து 9க்கு ஓப்பன் ஆகுமா பிரதர்? லைக் உங்களுக்கு 9க்கு தான். பட் எப்படி நம்ம 4 AM வந்து அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, அஃபிஷியலா கிடையாது. அதுதான் அஃபிஷியலா அதுக்கு அனுமதி இல்லை கவர்மெண்ட். 9 AM ல இருந்து வில் ஸ்டார்ட். ஸோ வி வில் ஒரு தியேட்டரும் அவங்க கம்ஃபர்டபுள் ஷோ டைம் போட்டுப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 ஹவர்ஸ்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து கொஞ்சம் லைக் நம்ம ரெடி பண்றது இங்க ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக நீங்க சொல்றீங்க, இந்த பார்க்கிங் இஷ்யூஸ்னால. ஓகே. ஸோ இன்னும் இப்போ வந்து எனக்கு வந்து பர்சனலா ஒரு கனெக்டான ஒரு தியேட்டர் வெற்றி. ஏன்னா இன்னைக்கு நான் இந்த மாதிரி மொமெண்ட் கிடைச்சா ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் டு யூ ஆக்சுவலி. ஏன்னா வந்து விஜய் சாரோட படம் ஃபர்ஸ்ட் நான் சென்னையில் பார்த்தது வந்து வெற்றி தியேட்டர்ல தான். நண்பன் படம் தனியாக ஒரு டிக்கெட் புக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அது வந்து மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். ஏன்னா நண்பன் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சார் வந்து ஃபைட்லாம் இல்லாமல் அவர் வந்து ஜாலியாக இருப்பார். இந்த சச்சின் விஜய் மாதிரி இருக்கிற ஒரு ஜோன்ல படம் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண ஒரு படம். நண்பன் இங்கே தான் பார்த்தேன், கூட்ட நெரிசலில் எப்படியாவது உள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு அது ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எவர். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வந்து விஜய் சார் படம் இங்கே அமைஞ்சது வந்து பெரிய ஹாப்பி. ஸோ அதுக்கு வந்து எனக்கு மேக் பண்ணி கொடுத்ததுக்கு பயங்கர தேங்க்ஸ். ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் ரீரிலீஸ் மட்டும் பண்ணுங்க நண்பன். அது இப்போ ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு போகிறேன். ஏன்னா டுவர்ட்ஸ் இன்னும் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை வந்து ஒரு ஃபேர்வெல் படமா நீங்க ரீரிலீஸ் நல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸே முன்ன வந்து பண்றாங்களே. சரி, நீங்க சொன்னது நடக்குதான் பார்ப்போம். ஓகே நண்பன், மட்டும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டா வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ஆடியன்ஸாகவும் தியேட்டர் ஆடியன்ஸாகவும் நான் சொல்றேன். ஸோ இன்னொரு பக்கம் புக்கிங் வந்து நீங்க சொன்னீங்க இன்னொரு 4 நாள்ல கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒருவேளை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போ உங்களுக்கான அந்த ஆன்லைன் இது ஓப்பன் ஆகும் வெற்றி தியேட்டருடைய? இம்மீடியட்டா லைக் வந்துட்டு படம் சைன் பண்ணிட்டு சாட்டர்டே அன்னைக்கு எல்லா தியேட்டர்ஸும் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 2 நாள் கழிச்சு சாட்டர்டேவே எல்லாமே தியேட்டர்ஸும் அஃபிஷியலா புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. எல்லா தியேட்டரும் ஓப்பன் பண்ணும்போது நம்மளும் ஓப்பன் பண்ணிட்டோம். பட் தட்ஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கோட் ரிலேட்டடாக தான் நிறைய பேசணும் வந்தோம். பட் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருந்தது தமிழ் சினிமா வந்து பயங்கர சென்சிபிளாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகையை அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.